இங்கே நிற்கிறேன். ஏன் நிற்கிறீங்க? அன்பே, நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா? கரூரில் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வரலாம். கால் வந்துட்டு வரலாம். இந்த அம்மாவுக்கு வலது பக்கத்து மூளைக்கு போகக்கூடிய பிரெயினில் இருக்கக்கூடிய நரம்பில் பிளாக் இருக்குது. அது பெண்டாக உருவாக்கப்பட்டிருக்கா அல்லது புரதச்சத்துக்கள் அடைச்சி ரத்தம் போகலையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்காங்கண்ணா. இவங்க எளிதில் குணமாகிறதுக்கு நான் உதவியாக இருப்பேன்ப்பா. வர வச்சுருவோம். வழக்கை வெற்றியாக்கி தரேன். கொள்கைக்கு துணையாக இருக்கேன். நினைத்ததெல்லாம் நடக்கும். ஜெயிச்சிருவோம்ப்பா. சந்தோஷமாக இருங்க. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில்டா தம்பி? காலை வந்துட்டு வா. நல்ல எழுதி. இவன் அறவர மனசாக இருக்கானே. இன்னொருத்தன் கால் வந்துட்டு வா. அம்மாவை கேட்போம். உங்கள் அம்மா எங்கே இருக்கா? அப்பா ஐயா அம்மா 2 பேர் கோட்டில் ஊரில். கால் வந்துட்டு வா. மூன்று வருஷத்துக்கு முன்னால் தொழிலை பற்றி சிந்தித்து முயற்சிகள் செய்து பல நஷ்டங்களை அடைந்து வேதனைப்பட்டு ஏமாற்றம் அடைந்தேன். அதில் வாகனங்கள் சம்மந்தமானதும் உண்டு. சரணா? அதனால் எதை எடுத்தாலும் நஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்க. அடுத்து நம்ம தொழில் நடத்தலாமா அல்லது வேற ஒருத்தர் செய்ததில் பார்ட்னராக போய் இருக்கலாமா அல்லது என்ன செய்கிறது ஒன்றும் புரியற. தொடங்குறதுக்கு நல்ல நேரம் வந்துருச்சா வரலையா அல்ல இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்துக்கிடுவோமா, பணத்தை போட்டு கேவலப்பட்டுறக்கூடாத அப்படிங்கிற பயத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். ஆமாம். கால் வந்துட்டு வா. நீ தொழில் நடத்துறதுக்கு இன்னும் 120 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. நீ நடத்தக்கூடிய தொழில் விவசாயம் சம்பந்தமான வாகனங்களை எடுத்து தொழில் பார்க்கலாம். வேற என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறப்போ? இரும்பு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் செஞ்சுருந்தார். அது மலன் இரும்பு சிமெண்ட்டு இது செய்யலாமா அப்படின்னு. இந்தா என்னை நினச்சி செஞ்சுக்கலாம். 120 நாட்கள் கழித்து ஆரம்பி. அதுக்கு முன்னால் உத்தரவாதம் கொடுத்துடாத, யாருக்கும் பணமும் கொடுத்துடாத. நிறுத்தி வை, நான் பார்க்குறப்போ. கர்மதாமிக்கு அதே கரூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க யார்ப்பா? நீ வரலாம். கால் வந்துட்டு வா. என்ன கோயில்? முருகன் கோயில் இருக்காப்பா? எங்கே இருக்கு? உங்கள் ஊரில் இருக்கார். கால் வந்துட்டு வரலாம். திருமுருகா. ஏய் தம்பி நல்லா இருக்கியா? சரி, கட்டிக்காரன் தான். எந்த ஊர்? கரூரா? என்ன பிள்ளைய பற்றி கேட்க வந்திருக்கீங்களோ? எங்கே அவ்வளோ தூரம் ஏன் போய் நின்னீங்க? கால் வந்துட்டு வா. நான் தான் தப்பாக கூப்பிட்டோன்னு பயந்துட்டேன். நீ அங்கே போய் நின்றுனால என்ன உண்மையா இல்லையா? என்னப்பா வேணும் உனக்கு? அப்படியா? அம்மா உன் இடத்த எதுவும் வெட்டி கிட்டி பார்த்தியா? இடங்கள் சைடை எதுவும் வெட்டி பார்த்தியாப்பா?
பார்க்கலையா? உன்னுடைய இடம் இங்கேருந்து வண்டி போகக்கூடிய பாதையிலேருந்து வரது பக்கம் இறங்கி ஸ்ட்ரைட்டாக போனால் உன் இடம் வந்துடும், அப்படி தானே? அதில் வந்து அந்த ஓடையினுடைய கடைசி முனையில் கொஞ்சம் தீவினையான பொருள்கள்லாம் வைத்திருக்காங்க. அந்த இடத்தால் நீ பலன் அடைஞ்சிருக்கவும் முடியாது. நிறைய மனவேதனைகளும் வழக்குகளும் குழப்பமும் வர்றத மாதிரி உள்ள துன்பம் இருக்கும். இப்போ இருக்கா? கால் விட்டு வா. அந்த இடம் சம்பந்தமாக ஒரு பொம்பளையுடைய தூண்டுதல் இருக்குப்பா. அந்த இடத்த நான் விற்று தந்தா போதும்ல அவனுக்கு. பக்கத்தில் வா, இந்த அப்படியே இந்த கனியை கொண்டு அங்கே போடு, இடம் விற்றுரும், வெற்றியாகி வா. அதிக விலைக்கு எது போகுதுன்னு பார்த்துட்டு கொடுத்துரு, போட்டிருந்த கனியை அசத்திடுவோம். போயிட்டு வா. நல்லா கர்மதாமிக்கு வாப்பா. சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வற்றாத தமிழ் என்று சங்கே முழங்கு. எந்த பிள்ளையை பற்றி கேட்கணும்? பேர் என்ன பேர்? கண்ணை மூடு. எஸ். பையனை சட்டப்படி என்கொயரி பண்ணாங்களா? அவன் பக்கத்தில் டென்ஷன் இருக்க, குறை இருக்க, பின்ன என்ன என்கிட்ட மறைக்கிற? கால் வந்துட்டு வா. இப்போ அந்த குறையெல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. எப்படியாவது அவனுக்கு விசாவை கொடுத்து பகவானுடைய அருளால் அவனை ஆனந்தமாக வாழ வச்சு தந்துருக்கேன். உன் நுரையீரலில் போய் டெஸ்ட் பண்ணியேன், பண்ணலையா? பண்ண வேண்டாமா? கண்டிப்பாக பண்ணணும். உழைத்த முதல்லாம் தெருவில் போட்டுட்டு இப்போ ஓரமாக உட்காந்துருக்கிய, உத்தமன் ஆகிட்டிய. நீ உன் மேலே தான் குற்றம், ஊரார் மேலே ஏன் குற்றம் சொல்கிற? புரியுதா? உன் பையனை மீட்டி தந்தா போதும்லா, இந்தா அப்படி சந்தோஷமாக்கி தரேன். மீண்டும் அவனுக்கு அங்கேயே பணியும் கிடைக்கும், உயர்வும் கிடைக்கும். ஜெயிக்கிறேன். இந்தாப்பா, என்னை பார்த்து போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கோட்டயம் கோட்டயம் கேரளத்து கோட்டயம். கனவுகளே கனவுகளே காலம் என்னவாரி. இந்த ஆள் நல்ல தமிழ் பேசுவார், அதனால் இவருக்கு மலையாளத்தில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வருஷமாக போய் பார்த்தேன் உன்னுடைய இடத்த. தொழில் சம்பந்தமாக நிறைய நஷ்டமும் பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவைகளையெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? ஒன்று, உன்னுடைய மனைவியினுடைய உடம்பில் எந்த பேய் பிசாசு தீய சக்திகள் எதுவுமே அடுக்கலை. இது நரம்பு சம்பந்தமான பிணி. இந்த பிணியை தீர்த்து தெளிவாக வாழ வச்சு தாரேன். காலில் வந்துட்டு வரலாம். இப்போதைக்கு கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது. பக்கத்தில் வா, ஜெயிச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? அந்த வழக்கை ஜெயிக்கிறேன், காப்பாற்றி தரேன். நல்லாயிருமா? கர்மசாமிக்கு அதே கேரள தேசம் கருணாகப்பள்ளி கருணாகப்பள்ளி
2 கேள்விகள் கேட்டுக்கலாம்ப்பா. என்னமெல்லாம் வேணும்? வித்து தந்துருந்தேன். இன்னொருத்தன் அதில் குறுக்கிட்டு இருக்கான். அவனை வந்து நிறுத்தியாச்சு, கவலைப்பட வேண்டாம். இன்னொன்று 3 மாதத்தில் வீட்டுக்கு வந்துடுவான். சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டான். நீங்களே வச்சுக்காங்க. நல்லா இருங்க. ஆமாம், மகிழ்ச்சியாக இருங்க. கர்மசாமிக்கு திருவாடனை அப்படியா? கேட்டு பார்க்குறேன். ராம்நாட்டு பகுதி, கலியுக தெய்வமே கண்கண்ட ஐயனே ஆதாரம். கருப்பசாமி யார் வீட்டு பக்கத்தில் இருக்குது? கருப்பசாமி கோயில். கருப்பசாமி இருக்காப்பா உங்களுக்கு கும்பிடுறது கருப்பசாமி உண்டா? வா, நீ வா, கருப்பசாமி உள்ள வா. முனியன் கால் வந்துட்டு வா. பாஸ்போர்ட் யார் எடுத்து வச்சுருக்காங்க? ராம்நாட்டு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா? நீ போகலையா? போ. சரி, நல்ல வேலை வந்துட்டு வா. வா, உட்காரு. பொங்கர முடிக்க என்ன வேணும்? ஓம் பாஸ்போர்டுங்க. பக்கத்தில் வா. உன் கொண்டாட்டி சம்மதிக்காளா? அவள் தான் போக சொல்லி உன்னை வந்து இப்போ ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறா. உன் பொண்டாட்டியை பற்றி ஏன் கேட்குறோங்கிறத பற்றி நீ நினைக்கலையா? அவளுடைய ஆரோக்கியமும் அவளுடைய மனநிலைகளும் நீ போகிறதுல திருப்தியாக இல்லை. புரியுதா? அவள்கிட்ட இன்னொரு வார்த்தை கேட்டுட்டு என்னை வந்து பாரு. நீ கொடுத்துருக்க இடத்துல உனக்கு விசா வாங்கி தரேன். போகிறதுக்கு ஏற்பாடாகணும். அவளை பார்த்துட்டு என்னை வந்து பாரு. கால் வந்துட்டு வா. சொன்னாலும் குற்றமட. வா. வேறு என்னப்பா வேணும்? கடனை தீர்க்கணும். யாருக்கு? நல்லாயிரும். அடுத்த வாரமே நீ என்னை வந்து பார்க்கணுமே. பார்த்துருவியா? சந்தோஷம். வா. நல்லா. கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி என் பிள்ளையுடைய தொழிலை நல்லாக்கித்தான்னு கேட்டு வந்தவங்க. உன் பிள்ளைக்கு தொழில் என்ன? ஏன்ப்பா குனிய வைக்கிய? என்ன விஷயம்? மகனாப்பா, பிள்ளைக்கு தொழில் வேணும்னு கேட்டு வந்தது யார் இருக்கா? நல்லா ஆராய்ச்சி பண்ணுறீங்களே. வாங்க. உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க? அவங்களுடைய சிந்தனையை தான் நான் கேட்டிருக்கேன். நீங்கள் வர. இது யார்? கால் வந்துட்டு வா. அம்மா வா. பராசக்தி, நல்லா இருக்கியா? உட்காருங்க பக்கத்தில். உன் பேர் என்ன பேர்? உன் பேர் என்ன பேர்? உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் சர்ச் இருக்கா? ஆ, அதான் நான் பார்த்தேன். அதான் நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பீங்க தான். உன் நெத்தியில் குங்குமம் என் கண்ணுக்கு தெரியும். நான் தான் குருடம்னு நினைக்கிறேன். பொட்டு வச்சுருக்கிய. கால் வந்துட்டு வா. ஒரு சர்ச்சு தெரிஞ்சுது. சரி, அதான் என்னென்னு கேட்டேன். என்னடா வேணும் உங்களுக்கு? கவர்மெண்ட் வேலை வேணுமா உனக்கு? இந்த நீ இங்கே தள்ளி வா. கால் வந்துட்டு வாடா தம்பி. நாளைக்கு நல்லா இல்லையே, போய் வேலை வைக்கிறா. 30 ரூபா தெரியும். என்ன போகிறாங்க? இவனுக்கு சரியாக ப்ராஜெக்ட் பண்ண தெரியலையே. இவன் எப்படி ஓகே பண்ணி வருவான்? இப்போதைக்கு ஒரு கம்பெனியில் ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்குள்ள வேலைக்கு இருக்குது. போறியா? உனக்கு சொல்கிறேன். போறியா? கால் வந்துட்டு வா. அம்மா, உனக்கு வந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்குட்பட உனக்கு வேலை கிடைக்கும். இவனுக்கு புதுமையாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைத்தால் நஷ்டம் நடக்கும். அதனால் சற்று பொறுமையாக இருந்தால் எல்லா வெற்றியும் தெளிவாக இருக்கும். சரியா? ஐப்பசி மாதம் வரை நீ எந்த தொழிலுக்குடியும் போய் பணம் போட்டு நீ இறங்கக்கூடாது. யாராவது வேலைக்கு கூப்பிட்டா எங்கே வேணாலும் போ. ஆனால் நீ பணம் செலவழிச்சு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது.
கால் வந்துட்டு வாங்க. வேலை கம்பெனி பிரச்சனையில இருக்கு. அதை நம்ம தீர்க்க முடியாது. அவனை காப்பாற்ற சொல்லி காப்பாற்றுறேன். குடத்தில் இருக்க தண்ணியை தெளிவாக்குவோம், ஆற்று தண்ணியை தெளிவாக்க சொன்னால் அதுக்கு மிஷின் இல்லாமல் வேணும். வாங்க, இந்தா சந்தோஷமாக வேலையை பெற்றுத்தாரேன், கடன்படாமல் காப்பாற்றுறேன். செல்வாக்காக இருப்பாடா தம்பி. இந்தா காசு பணத்தோட ஆனந்தமாக இரு. பிள்ளைய கொண்டா. கருப்பசாமிக்கு அப்படியா? உடல்நிலை சரியில்லாதது பற்றி கேட்க வந்தது யார்? என்னப்பா, யாருக்குப்பா உடல்நிலை? கொண்டா பார்ப்போம். யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன செய்யுது? மீனாட்சி என்ன செய்யுது? கால் வந்துட்டாங்க. நீ யாருடா தம்பி? பையன். கால் வந்துட்டான். என்ன ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன் யாருக்கு? கண்ணை மூடுக்கா பார்க்குறேன். கண்ணை மூடி உட்காருக்கா. எங்கேருந்து எட்டி கூப்பிடுறீங்களே ஐயா, என்ன விஷயம்? பிழைச்சிக்கிடுவாங்களா? ஓகே, கால் வந்துட்டு வரலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி உன் பிள்ளைக்கு உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வாழ வச்சு தாரேன். காப்பாற்றியாச்சு, தைரியமாக இருக்கலாம். இன்னும் 12 ஆண்டுகளுக்கு எந்த தீய சக்தியாலும் அசைக்காமல் காப்பாற்றித்தாரேன். வெற்றி உண்டு. இந்தா உனக்கு என்னடா செய்யணும்? அக்கா மட்டும் நல்லா இருக்கு. இந்தா வா, நீயும் நல்லா இருப்பா, அக்காவும் நல்லா இருப்பா. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு உடல்நிலை இயங்காத பிள்ளையை கேட்டு வந்தவன். வாப்பா கருப்பசாமி, இன்று இவங்களுக்கு பாக்கியம் இருக்கா? அங்கே காலில் போட்டு எடுத்து வா. எவ்வளோ நாளாக அப்படி இருக்கு இந்த பிள்ளை? 15 வருஷமா இருக்கேன் சார். என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கிய? அங்கே இப்போ தான் பார்த்தான். எங்கே? மிலிட்ரியில் பார்த்தான். இப்போ அங்கே மேரியில் பார்த்துட்டு. ஆ, நீங்கள் 2 அங்கே தள்ளி போங்க. வா. ஆ, உன் பேர் என்னடா? ஆகாஷா? எது பேச மாட்டான். எஸ், இவனுக்கு இப்படி தான் பாதிப்பு. அதான பார்த்தேன். மூளை, தண்டுவடம் போன்ற இடங்களில் உள்ள நரம்புகளால் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நரம்புகளை சரி பண்ணிடலாம்னு சொல்லி உத்தரவில் இருக்குது. இன்னும் 3 வருஷ காலம் இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படும். சரியாயிடும், ஆபத்து வராது, தெளிவாக எழுந்து நடப்பான். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வா, இந்தா சுவாமியே வரலாம்பா. பக்கத்தில் வாம்மா. நல்லா வேறு என்னப்பா வேணும்? சாமி, என் மகன் நீட்டுக்கு படிக்க பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் ஆயிடுவா. நான் வெளிநாடு கொஞ்சம் போகிற ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்தா 2மே நடந்தாச்சு. நல்லா சரி. அதே ராம்நாட்டு பகுதி பாஸ்போர்ட் எடுத்து வச்சு தூங்குது. கால் யாரெல்லாம் வந்திய? உண்மையை சொன்னால் நீ தாங்குவியா? நடந்து சரி, போய்ட்டு வா, போய்ட்டு வா, போய்ட்டு வா. காலில் வந்துட்டு உட்கார். பொம்பளையால் பலவேறு இடைஞ்சல்கள், வேதனைகள்லாம் உனக்கு வந்து சேர்ந்துருக்கும். இன்னும் தீராத இடைஞ்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. புரியுதா? உன் மனத்தை மாற்றினா சரியாகும். மாற்றணும்ல. பாலாப்புற மனசு மாற மாட்டுக்கேடா. பாசக்குடியில் போய் தானே விழுது. காலில் வந்துட்டு வா.
கருப்பசாமிக்கு இப்போ உனக்கு வெளிநாட்டுக்கு போகணுமா, இந்தியாவிலே தொழில் ஆரம்பிக்கணுமா? கண்டிப்பாக போகணும். இந்தப்பா ஜூலை மாதத்துக்கு உட்பட நீ ஃபாரின் ஃப்ளைட் ஏறிடுவேன், வெற்றியாக நடக்கும், தொழில் நடக்கும். நகைகள் யாருடைய நகையாவது வாங்கி அடமானம் வச்சுருக்கியா? யார் நகையா? வேற இல்லைன்னு நொல்லெண்ணைய டக்குன்னு. அதனால் பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கும். பொறுமையாயிரு, அசதி தரம் போ. சாப்பிடாம போயிடாடா. அதானே பார்த்தேன். என்ன கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு சேலம் எல்லை சேலம் 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 வாங்க. பொல்லாத காசு பணம் பூமிதனை ஆளுதடா. எனக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கணும், அதுவும் ஃப்ரீ சீட்டு கிடைக்கணும். யாரு? உங்கள் அம்மாங்க, உங்கள் அப்பாங்க. நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கியா? கால் வந்துட்டு வா. பாட்டி வாய் அடக்கு, பாட்டி வாய் அடக்கு. வா பக்கத்தில் உட்கார். இந்த நீட்ஸில் வந்து நீ வந்து பாஸ் ஆகிடுவ. உனக்கு மெடிக்கல் காலேஜில் மெரிட்லேயே சீட்டு கிடச்சிரும். சந்தோஷமாக இருக்கும். இந்தா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், வச்சுக்கா. ஆனந்தமாக இருப்போம். அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு உடல்நிலை. யாருக்குமா உடல்நிலை? யாருக்கு உடல்நிலை? என்ன செய்யுது? உண்மையிலே நீங்கள் அதை கேட்க வந்தீங்களா, வேற எதை கேட்க வந்தீங்க? வாங்க. தேடினேன் வந்தது. உட்கார முடியாதுல்ல? என்ன வேணும்? கால் வலி. கையை கொண்டா, வா பக்கத்தில். நிமிந்து நெல். என்னையவே நினச்சிக்கா, கண்ணை மூடிக்கா பேசாமல். ஓகே, கால் வந்துட்டு வரலாம். வலது பக்கத்தில் உள்ள இடுப்பு சவ்வு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வலி வந்து சாதாரணமானது தான், மாந்திரிகம் சம்மந்தமான விஷயம் இல்லை. அதனால் வீணாக குழப்பம் பண்ணி பிரச்சனையாக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லவே இல்லை. புரியுதோ? உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய துணை உனக்கு இருக்கும். என்ன 90 நாளையில் இந்த வலி வேதனை இல்லாமல் நிம்மதியான சரீரத்தோடு என்னை சந்தோஷமாக வந்து பார்ப்பாய். நிறைந்த செல்வமும் பெறுவாய். வேறு என்ன வேணும்? நல்லா இரு, ஐஸ்வர்யமாக இரு. கருப்பசாமிக்கு என் பொண்டாட்டி வருவாளா, வரமாட்டாளா? உன் முன்னாடி வந்து தானே ஆகணும். கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை பார்த்து மறைத்தார், காட்டி மறைத்தார். கண்ணில்லாதவங்க முன்னால் ஓவியத்தை வரைஞ்சா தெரியுமாட? ஒன்றுமில்லாத போயிட்ட போய் என்னை வாக்கப்பட்டு வாழ வச்சுட்டாங்க எங்கள் அப்பா அத்தா. இவங்க கூட வாழ்ந்த நான் என்ன சந்தோஷத்தை அடைய போகிறேன்? அங்கே இருக்கிறத விட நான் இங்கேயே இருந்துக்கிடுதோம்னு ஒரு முடிவில் இருக்கா உன் பொண்டாட்டி. கால் வந்துட்டுவான். கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று அங்கவனை எதிர்கொள்வர். அப்படி தானே? படிக்காத முட்டாளாக இருந்தாலும் கையில் பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் படித்தவங்க கூட அவங்ககிட்ட வேலை வைப்பாங்க.
ஒரு பெரிய படிக்காத ஒரு முட்டாளாக இருந்தாலும் அவன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா படித்தவன் கூட அவன்கிட்ட வேலை பார்ப்பான். உண்மையா இல்லையா? அதான் செல்வத்தினுடைய மரியாதை, செல்வத்தின் மரியாதை. கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று அங்கே அவனை எதிர்கொள்வர். இல்லானே இல்லாடு வேண்டாள். இல்லான்னா யார்? புருஷனை. புருஷனை இல்லாள்னா யார்? பொண்டாட்டி. பொண்டாட்டியும் வேண்டாம். இந்த பிச்சைக்கார பேருக்கு வாக்கப்பட்டு நான் என்னத்தை கண்டம்பா. இல்லானை இல்லாடு வேண்டாள், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள். பிள்ளை கூட அவன் என்ன இந்த பிள்ளையை பற்றதுக்கு நாயை பற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்பா. ஏன்? தளர்ந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட வக்கு இருக்காது. அப்போ அந்த இடத்துலையும் விளையாடியது எது? செல்வம். அப்போ தாயும் கூட அதை என்ன செய்தா? வெறுத்துருதா. அதனால் எல்லோரும் பணத்தை தேடுங்கள். என்ன? பணத்தை தேடுங்க. உண்மை இது. பணத்தை நீங்கள் இழந்து பேசக்கூடாது. ஒரு தத்துவஞானி சொல்லுவார், பணத்தை நீங்கள் நேசிக்கணும் பார். நீங்கள் பணத்தை நேசிக்கணும். பணம் எனக்கு வேண்டும், பணமே நான் உன்னை விரும்புகிறேன், பணம் என்னும் செல்வமே நான் உன்னை ஆட்கொள்ள விரும்புகிறேன், எப்பொழுதும் நீ என்னோடு இருக்க வேண்டும் அப்படி சொல்லி நேசிங்க. அப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னாரு. அப்போ அந்த உள்மனதுக்குள்ளே அந்த தாட் வந்துடணும். அப்படி வரும்பொழுது அந்த உள்மனதுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆன்மாவில் கலந்து, ஆன்மா நம்முடைய அதிர்வில் கலந்து, அதிர்வு பிரபஞ்சத்தில் கலந்து, அந்த பணம்ங்கிற கான்டாக்ட் எங்கே இருக்கோ அது அப்படி நம்மளை தொற்றும்னா. இது ஒரு மாயை அல்ல, இது ஒரு திறன், இது ஒரு மனோதத்துவ திறன். அதனால் எல்லாருமே மனதார பணத்தை நேசியுங்கள். புரியுதா? நிலையாமை தத்துவத்தை மனத்தில் கொடுத்து அதை யாரும் உதறிடாதீங்க, அதை நேசியுங்கள், கிடைக்கும். உனக்கு தான் எதாவது சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு நிறைந்த தோற்றம் இருக்குது, வலிமை இருக்குது. ஆனால் உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு வருமானம் இல்லை. அந்த வருமானம் இல்லாத வேதனையில் நீ இப்போ துயரமாக இருக்க. பொண்டாட்டி பிள்ளை சேராமல் இருக்குது, அவங்கள சேர்த்து வச்சா போதும்லாம் கால் வந்துட்டோம். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவமும் இல்லை. வா, உன் முன்னாடி பிள்ளை உன்னை தேடி வந்துடுவாங்க, விரும்பி வருவார்கள், நன்றோடு இருப்பார். அது வந்த பிறகு அதுக்கு அடுத்து கட்டி போடுவேன்டா, போடா. நல்லா சாப்பிடாம போயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். கர்மசாமிக்கு பிள்ளையின் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யாரும் உண்டுமா? யாருக்கு கல்யாணம்? உன் உடல்நிலை பெருமாள் கோயிலில் போய் தீர்த்தம் குடிக்க சொன்னேன், அப்படியா? சரி, ஓகே, கால் வந்துட்டு வாங்க. கிளிப்பிள்ளையாக இருக்கான். என்ன கிளிப்பிள்ளை? நம்ம பக்கத்தில் வாங்க. அன்னம்பூவே மண்ணோடு கிளியே, உட்காரு. அன்னம்பூவே மண்ணோடு கிளியே, இல்லி கூட மாடருமை அன்னர் தலை இடை கடை மாணாக்கர்னு சொல்லி பவனந்தி முனிவர் நன்னூரில் ஒரு சூத்திரம் சொல்லுவார். படிச்சிருக்கிறீங்களா நீங்கள் டீச்சரா? நன்னூல்னு ஒன்று இருக்குது. கிளிப்பிள்ளைக்கு, கிளிப்பிள்ளை எவ்வளோ உயர்ந்த பிள்ளை தெரியுமா? நம்ம சொன்னதை தான் சொல்லும், அது தானாக சொல்லாது. கிளிப்பிள்ளையினுடைய தத்துவம் என்ன? அம்மா அம்மா, அப்பா அப்பா, தாத்தா தாத்தா, வாரையா வாரையா. அது வாரையான்னு கேட்டால் வாரமுள்ளா போய் சொல்லணும், இல்லைன்னா வரமாட்டோம்ல சொல்லணும். வாரையா வாரையா அப்படி சொல்லணும். புரியுதா? அப்போ சிந்தித்து சொல்லக்கூடிய ஆற்றல் கிளிக்கு இல்லை. அது சொன்னதை அப்படி சொல்லுவதனால அது கிளிப்பில்லை. அதை மாதிரி இவன் சொன்னதை தான் செய்வானே தவிர தானாக சிந்தித்து சொல்லக்கூடிய மண்டை இவனுக்கு இல்லை. உண்மையா? கால் வந்துட்டு வா. நான் தான் விவரத்தை சொல்லிட்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? இதே மாதிரி ஒரு கிளியை கொண்டு வந்து சேர்த்துருவோம். சோடி பூரா ஒன்று. இந்தா, உனக்கு ஒரு ஜோடி கடவுள் படைக்காமலாம் இருப்பான். கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்குறேன். மகிழ்ச்சியோடு வாழ்வாய். இவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்கும், நல்லா இருப்பான், சந்தோஷமாக இருங்க. பிள்ளை மைசூரியமாக இருக்கும். இந்தா, உனக்கு மருந்தை பற்றி பிறகு பேசுவோம். இந்தா, புண்ணிய மருமகளே கேட்டோம். ஆமாம், சாப்பிட்டு போங்க. ஆத்திரமாக அறகுறையாக போயிடாதீங்க. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்?
சேலமா? அதானே பார்த்தேன். தான் பார்க்குற தொழில் தடங்கலாக இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தது யார்? என்ன தொழிலுமா? என்ன தொழில் அண்ணாச்சி? நீங்கள் என்ன தொழில் பார்க்குறேன்? வீடுடா வசூல் பண்ணுற வேலை. நீங்கள் வாங்க கால் வந்துட்டு வரலாம். டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தமான தொழில் தானே அது? நூல் சம்மந்தமான தொழில். பக்கத்தில் வரலாம். மாரியம்மா மாரியம்மா தாய் மாரியம்மா எங்கே இருக்கா? பக்கத்தில் இருக்கா? அண்ணே அப்புறத்தை தேடி போனேன், அக்கறையில் இருப்பான்டா முனியாண்டின்னு ஒரு சாமி. முனியாண்டி அக்கறையில் இருக்காரா? ஓடும் ரயிலுக்கு இடையில் ஒரு ஊரணியப்பா. ரயில் ரோடு எங்கே இருக்குப்பா? அது பக்கத்தில் ஒரு சின்ன குளம் கிடக்கு, ஊரணி மாதிரி கிடக்கா. அதான் உங்கள் ஏரியான்னு காலில் விட்டுவாங்க. நான் பிள்ளையால் பட்ட துன்பம் பெருந்துன்பம். எதுவும் பொய் சொல்லிட்டேனோ டக்குன்னு? எங்கே இருக்குது பிள்ளை? இப்போ அவங்களால தான் உங்கள் மனதெல்லாம் துன்பப்பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க மட்டும் தெளிவாக இருந்தால் இந்த தொழிலும் ஓடும், இந்த கடனும் தீரும், உங்கள் வாழ்க்கையே நிம்மதியாயிரும். ஆனால் ஒரு நாள் கூட தூங்காமல் உடம்பில் அந்த தொப்புளில் இருந்து இங்கே வர அக்கினி எரிஞ்ச மாதிரி உள்ளுக்கு உனக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். பாசமா பட்டறுத்து பாரிக்கும் மாரியனே, இந்த கடன்களை தீர்த்து தாரேன். இடையில போலீஸ் வழக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சில குழப்பங்கள் நடந்துருச்சு, அதெல்லாம் வராமல் காப்பாற்றுறேன். உன்னை நியாயமாக வாழ்வதற்கு வேண்டிய வருமானத்தையும் தந்து தெளிவாக்கி தந்தா போதுங்களா? பெரிய பையனை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம், 3 மாதம் கால அவகாசம். இப்போதைக்கு உன் தொழிலுக்கு நான் பணமும் தரேன், நடத்தியும் தரேன், கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கும். பக்கத்தில் வாம்மா, நல்லா இரு மகளே, சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு வாப்பா, வா கால் வந்துட்டு வா. வா. நீ வேலை உட்கார தெரியாதா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சடையாண்டி முனியாண்டி சாம்ப சிவன் சித்தாண்டி என் உடையாண்டி உள்ளத்தில் இருக்கிறிய வாடி வாப்பா. என் கோடாங்கி அடித்து வார்த்தை குறிகாரம் பலவும் சொல்லி வச்சிருக்க தாயத்து கவர்த்தி போடு தூரத்தான். தாயத்து கட்டிருக்கிய? தாயத்து வேற எங்கேயும் வச்சுருக்கியா? வீட்டில் இருக்கா? அது தூர கலத்தி போடுறா, பிரயோஜனம் இல்லைடா முட்டா பயிரை. கால் வந்துட்டோம். ஓஹப் ஓஹப் ஓஹப். வேலைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சத்தம் போட்டு பார்க்க சரியான ஒரு நிலைகள் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வேலையில் மாற்றம் கிடைக்குமா, இதுதான் இருக்குமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. 3 மாதத்துக்கு இதே தான் நடக்கும். அதுக்கு பிறகு மாற்றத்தை உருவாக்கி தரேன், பணமும் தரேன், வாழ வைக்கேன். வேறு என்ன வேணும்? உன் பொண்டாட்டியை சமாளித்தாலே ஒரு பெரிய விஷயமாச்சே லைஃப்பில். சரியா? இந்தா 6 மாதத்துக்கு பிறகு உனக்கு ஒரு லக்கு அடிக்கி, அதில் வீடும் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கு. போய்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு கர்மசா நல்ல பெறமா விடுது வார்த்தை. திருச்சி மாநகர், திருச்சி. அது யாரு? நீ அப்பங்க வந்து உட்காரல?
மகாசக்தி சுரூபாய நமோ நாராயணாம். ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணாமல் மன அடக்கத்தோடு இருங்க. செல்வம் கிடைச்சாச்சு, புண்ணியமாக இருக்கு. இங்கே வந்து நீ உட்காரலையே முதல்ல. சரி பரவாயில்ல, சரியாக்கிடுவோம். அடுத்த முறை சந்திப்பில் சரியாக்கி புண்ணியமாக இரு. சாப்பிட்டு போங்க. எந்த ஊர்? திருச்சியா? ஆமாம். ஆடுறா, நான் உன்னை கூப்பிடலையே, நீ வந்து நிற்கிற. திருச்சி தான் கூப்பிட்டேன். இன்னதுக்கு தான் கூப்பிட்டேனா? கூப்பிடலையே. பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யாரு? வாமா. கால் வந்துட்டு வா. பொதுநலத்தொண்டு ஊரார் புரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன பாட்டு பாடினேன்? ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. அது சினிமாவை தானே படம். கால் வந்துட்டோம். மக்கள் நலம் மக்கள் என்ன ஒன்றும் காரணம். என்னடா செய்த படம் சினிமா துறையில்? ப்ரொடக்ஷனில் இருக்கியா? நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்குமே. ஏன் அது என்னாச்சு? ஆக்சிடெண்ட் ஆகிடுதா? எந்த நிறைய கம்பெனிகள் உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் இருக்குமே. அப்பா அங்கே வர சொல்லு, வர சொல்லு, அப்பா வர சொல்லுங்க. அழக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அழுது என்ன நண்டோம் நண்டோம் நண்டோம். உட்காருங்கண்ணே. தம்பி, உன்னுடைய குடும்பத்தில் வந்து மாந்திரிகம் சொந்தமாக நடந்திருக்குமோ என்ற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. நடந்தது உண்மை. அதில் ஒரு சின்ன சந்தேகம், உன் தொழில் போட்டியில் அங்கேயே நடந்திருக்குமா அல்லது இங்கே எதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். சரிண்ணா? என்ன நடந்தது உண்மை, எங்கே நடந்துச்சுங்கிற விஷயத்தை சொல்ல வேண்டாம். என்ன, இந்த நிலைகளிலேருந்து உங்களை நான் விடுதலை ஆக்கி தந்துடுறேன். மீண்டும் ஒன்று அதே சினிமா துறைக்கு போக வைக்கிறேன். என்ன, உங்கள் அப்பாவுக்கு வந்து இப்போ மனநிலைகள் சரியில்லை. மனோதத்துவ ரீதியாக உள்மனது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஸ்கின் டிசீஸ் வந்தது மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ். தோல் நோய் இருக்க மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. நைட்டில் சரியாக தூங்க முடியாது. ஆமாம், அதனால் இந்த குழப்பமெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே தீர்ந்துடும். சரியா? ஆமாம், என்னைய 3 முறை நீ என்னை பார்க்கவா, உன்னை நான் சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. கவலைப்படாதக்கா. கடவுள் நினச்சா, பிரம்மா நினச்சா ஆயுஷ்கா பஞ்சம். என்னடா? ஆமாம், சினிமாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் என்னுடைய யூடியூப்பை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணியிருப்பீங்க. சினிமாவை பற்றி தான் நிறைய சொல்கிறாரு. சினிமா பாடல்களை நிறைய கையாளுதாரு. கவிஞர்களை பற்றி பேசுகிறாரு. அப்படிங்கலாம் சிந்திச்சிருப்பீங்க. அப்படின்னா எனக்கு சினிமாவை பற்றி தெரியும்னு தானே அர்த்தம். சினிமாவையும் தெரியும், சினிமா டிபார்ட்மெண்ட் எப்படிப்பட்டதுங்கிறதும் எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கேரக்டரில் எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்திருக்க மாட்டாங்கங்கிறதையும் எனக்கு கண்டுபிடிக்க முடியும். முடியுமா முடியாதா? நான் சொன்னது நீ உடனே உள்வாங்கி சிந்திக்கிற. நீ அந்த சப்ஜெக்டை தூர விட்டுரு. நடந்ததை மற, நடக்கப் போவதை நின, புண்ணியம் கிடைக்கும் உனக்கு. இந்தா ஜெயிச்சு தரேன். 6 மாதத்தில் உனக்கு வீடு வாங்கி தரேன். பக்கத்தில் வாம்மா. அப்பா சொத்து நீதிமன்றத்து வாசலில் நிற்கி ஜெயிச்சு தரேன். வாங்க, வரணும் கண்டிப்பாக. ஜெயிப்போம். நல்லா இருங்க. ஓகே. யார்டா அது? துறை என்ன ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களே? நீங்களே வாலண்டரியாக போட்டிருக்கீங்க. எந்த பேட்டியும் நச்சுக்கு நிற்கக்கூடாது. அப்படி தானே? மகாலை கட்டி கொடுத்தாச்சா? பெரிய புண்ணியம் செஞ்சுட்டீங்க. வாங்க. கருப்பசாமிக்கு என்றைக்கும் உயர்ந்திருக்கணும். எங்களுக்கு அண்ணன் இவர். புரியுதா உங்களுக்கு? உங்களை மாதிரி நாங்கள் அடுத்தவங்க இல்லை. சந்தோஷமாக இருங்க.